வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இன்றைக்கி ஒரு புது கமருதுன்னு நம்ம லைவில் ஃபுல்லாக பார்த்தோம் காலையிலேருந்து. அதாவது அதிகப்படியாக வார்த்தைகள் விடுறது கிடையாது. கோவப்பட்டாலும் அதில் வந்துட்டு ஒரு சாந்தம் இருக்குது. இது உண்மையிலேயே கமருது தானா இல்லை கமருதனோட அண்ணன் ட்வின்ஸில் ஏதாவது இருக்காங்களா, அவங்கள கூட்டு வந்து உள்ளே விட்டாங்களான்னு தெரியல. நம்மளுக்கே டவுட் ஆகி போச்சு. ஓரளவுக்கு சூப்பராக இருக்கார். இதே கண்டினியூ பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம போனவர்னு நினச்சோம். அடுத்த நாளே வந்துட்டு அவரோட சுயரூபத்தை காமிச்சு விட்டாப்புல. சரி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கேமரா முன்னாடி வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாப்புல. அதுவும் நாமினேஷன்ஸ் முடிஞ்சவொன்னே சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நாமினேஷன்ஸில் இவர் ரவுடின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இவரன்னு சொல்லலை, அங்கே வந்துச்சு அந்த கமெண்ட். அது வந்தவொடனே அவரே கன்ஃபார்ம் பண்ணுறார், என்னை தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவர் வந்து 10 பேர் நாமினேஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? என்ன சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுறார் கேமரா முன்னாடினா, இந்த வீட்டில் என்னால் நடிக்கவே முடியாதுங்க முதல், ஆனால் எல்லோரும் என்ன நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது நியாயமா? நான் வந்து ரவுடின்னு நாமினேஷன்ஸை சொல்லியிருக்காங்க. ரவுடி அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் நீங்களே சொல்லுங்கள். இல்லை என்ன தான் பண்ண போகிறேன்? கண்டதன்ஸை அடித்து நான் என்ன பண்ண போகிறேன் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து வாயை விடுன்னு சொல்கிறாங்க, அது கரெக்டு தான். அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேறு நான் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி இங்கே எல்லாருமே என்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரியே இருக்குது. முதல்ல அவங்க யாருங்க என்ன ஒதுக்கி வைக்கிறதுக்கு? மக்கள் தாங்க என்னை வளர்த்து விட்டது, நீங்கள் தாங்க என்னை வளர்த்து விட்டது. அதே மாதிரி இங்கே நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இந்த வீக் என்னோடய சைடு சைலண்ட்டான ஒரு சைடை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிமா சொல்கிறாரு. அது இன்றைக்கி தெரிஞ்சுது. உண்மை தாங்க, உங்களோட சைலண்ட் சைடை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். இதே நல்லா இருக்குங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி திஸ் வீக், அதாவது இந்த வாரம் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளாக வரும். பட் நான் அதில் கலந்துக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இங்கே நிறைய விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மெஜாரிட்டி பேஸ்லேயே வந்துட்டு எடுக்கிறாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சப்போஸ் அங்கே அநியாயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நான் விட மாட்டேன், தட்டி கேட்பேன். இதே மாதிரி இங்கே நிறைய பேர் நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் நான் வந்து நடிக்கலை, குரல் கொடுப்பேன். சரிங்களா? என்னோடய குரலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனாலும் வந்துட்டு அவங்க நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன்றாரு. கொடுக்கப்பட்ட ரோலா என்னையா சொல்கிறீங்க? ஒரு வாட்டி இப்படி தான் அரோரா கிட்டே வந்துட்டு என்னை இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, பிக் பாஸ் டீம் சொன்னார், அதை சொல்கிறாரா இல்லை நார்மலாகவே சொல்கிறாரா? ஒன்றும் புரியலையே. அதுக்கப்புறம் வந்துட்டு மக்களும் என்னை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது இருக்கிற நான் கிடையாதுங்க. எனக்கு இன்னொரு சைடு இருக்குது. அண்ணன் என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய கைண்ட்னஸை நீங்கள் பார்ப்பீங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் முடிச்சாப்புல கேமரா முன்னாடி வந்துட்டு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கேட்குறதுக்கும் கொஞ்சம் காது குளிர்ச்சியாக தான் இருக்குது. இதே மாதிரி அவர் பண்ணார்னா அவருக்கும் நல்லது, நம்மளுக்கும் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த கமருதனை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.